ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிசோட். இந்த வீடியோ நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிஆர் டீமை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஹவுஸ்குள்ள. அது மட்டும் இல்ல, நாமினேஷன் லிஸ்ட் யார் யார் உள்ள இருக்கா, இந்த வீக்கான கேப்டன் யாரு, அப்புறம் ஃபர்ஸ்ட் டிடிஎஃப் டாஸ்க்ல யார் வின் பண்ணா, அது எல்லாத்தையும் மொத்தமா பார்த்தலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் நிறைய ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை பத்தி ஃபுல்லா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போட்டுக்கோங்க. யார் டைட்டில் வின் ஆக போறான்னு உங்களுக்கு தோணுது கமெண்ட் பண்ணுங்க, வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மார்னிங் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை பத்தி தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு என்னன்னா விக்ரம் வந்து திவ்யா திவ்யா திவ்யான்னு சொல்லிட்டு இருக்காங்க, இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா பாரு வந்து கமுர்தீன் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு வேலை இல்ல. சரின்னு பாத்தீங்கன்னா காலையிலேயே பாரு சென்ட்ராவும் பேசிக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன பேட் டச் பண்ணது நான் வந்து திவாகர்ட்ட சொன்னோம், கோவத்துல சொல்லிட்டேன், பட் திவாகர் வந்து வெளில சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இன்னமும் இந்த டாபிக் முடியல போல இவங்கள்ட்ட இருந்து. ஸோ அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசுவோம். இந்த சைடு பாத்தீங்கன்னா விக்ரம் வந்து திவ்யாட்ட நான் பேசுவேன், அவங்க பாட்டுக்கு போனாலும் ஏதாச்சும் பேசி அவங்க காதல விழுவ வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா பேசிட்டு இருக்காரு. இந்த வீக் ஃபுல்லா இப்படிதான் இருக்கும் போல. டிடிஎஃப் டாஸ்க் அப்படின்னு ஒன்று இருக்கிறது அவங்க மறந்துட்டாங்க போல. அதை பத்தி யாருமே இன்னும் ஒரு வார்த்தை கூட டிடிஎஃப் டாஸ்க்கை பத்தி ஒன்றும் பேசவே இல்லை. டிடிஎஃப் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பேசக்கூட இல்லை. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர் தான் பார்த்தீங்க. நைட்டே பார்த்தீங்கன்னா விக்ரம் சொன்னாரு, நான் திவ்யா என்ன கண்டுகாட்டியும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாச்சு அவர் போற வழியிலாம் சொல்லிக்கிட்டே போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் இருக்கு. அந்த லவ் உடைய போற தருணம் ட்ரையாங்கிள் லவ்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ட்ரையாங்கிள் லவ்வா என்னன்னு தெரியல, பட் அது உடைய போறன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு பிஆர் கொஸ்டின் ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, அந்த கொஸ்டின்ல தரமான சம்பவம் பண்ணிக்கிற கமருதீன். ஓகே, இதெல்லாம் மார்னிங் போகுது. மார்னிங் போடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பேச ஆரம்பிச்சப்ப திடீர்னு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. அது என்ன டாஸ்க்னு பாத்தீங்கன்னா, யார் இந்த பிஆர் டீம் வச்சு இந்த வீட்டில் எவ்வளவு நாள் சர்வே பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் ஒவ்வொருத்தர வந்து சொல்றாங்க. அதை சொல்லும் போது பயங்கரமான ஷாக்கிங் வேற பாருங்க. சாண்ட்ரா வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க உள்ள வரப்ப எங்களுக்கு ஒரு டீம் அப்ரோச் பண்ணாங்க, எங்களுக்கு ஒரு போஸ்ட்டுக்கு இவ்வளவு சொல்லி டீம் அப்ரோச் பண்ணாங்க, பட் ஆனா நாங்க வேணாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது சாண்ட்ரா சொன்னாங்க. அவங்க மறுபடியும் கேட்டாங்க. அது என்ன கேட்டாங்கன்னா, நாங்க தான் கமுர்தீனுக்கும் சபரிக்கும் நாங்க பிஆர் பண்றோம், ஆனால் நான் உங்களுக்கும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட அமௌண்ட் கேட்டிருக்காங்க. இவங்க வேணான்னு சொல்லியிருக்காங்க, சாண்ட்ராவும் பிரஜனும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் வந்து உங்கள் வைல்ட் கார்ட்லேருந்து ஒருத்தர் கூட வந்து நாங்கள் பிஆர் டீம் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சாண்ட்ராவும் பிரஜனும் இல்லை, பட் மீதி ரெண்டு பேர் இருந்திருக்காங்க. சாண்ட்ரா வந்து அமிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் பிஆர் டீம் செட் பண்ணிருக்கீங்களான்ட்டு. ஆனால் அமித் சொல்லியிருக்காரு, இல்லை நாங்கள் பிஆர் டீம் செட் பண்ணல, ஏன்னா அவ்வளோ அமௌண்ட் கேட்டாங்க, அதுக்கு அந்த அளவுக்கு அமௌண்ட் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் அவர் சாண்ட்ரா சொல்கிறாங்க, அப்போ கன்ஃபார்மாக நாங்கள் திவ்யா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதனால திவ்யா பிஆர் இருக்கு, அப்புறம் கமுர்தீனுக்கு பிஆர் இருக்கு, சபரிக்கு பிஆர் இருக்கு. அண்ட் விக்ரம் வீடியோ அதிகமாக வந்துட்டு இருந்துச்சு, ஏன்னா விக்ரமுக்கு பிஆர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல மொத்தமாக சொல்லிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அப்புறம் ஒவ்வொருத்தர வராங்க. அப்புறம் பார்வதி வராங்க. பார்வதி வந்து 2 வாட்டி ஏஞ்சி வராங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி ஏஞ்சி வராங்க, லாஸ்ட் ஒன்று ஏஞ்சி வராங்க, பட் 2 வாட்டி மொத்தமாக பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து திவ்யா இவங்க எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. திவ்யா, விக்ரம், கமுர்தீன் இவங்க எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து சாண்ட்ராவுக்கு இருக்கும், அவங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் அவங்களுக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வினோத் வராரு. வினோத் வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, பிஆர் டீமுக்கு என்னன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் உள்ள வந்தவனே என்னோட மியூசிக் அண்ட் கானா டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி என்ன இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாருன்னு சொல்லி அப்புறம் சொல்றாரு, பிஆர் டீம்னா என்னன்னே தெரியாது சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே சொல்லிட்டே இருக்காங்க. இந்த டீம்ல யார் பிஆர் டீம் இருக்கானோ மொத்த ஹவுஸே சொல்லிடுவாரு போல, ஏன்னா இருக்கும் எல்லாத்தையும் சொன்னாலும் சொல்லிடுவாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா திவ்யாவை சொல்றாரு, சாண்ட்ரா சொல்றாங்க, அப்புறம் பார்வதி சொல்றாரு, விக்ரம் சொல்றாரு, கமுர்தீன், சபரி, சுபிக்ஷா யாருமே உள்ள எல்லாத்தையும் சொல்லி வைக்கிறாரு கானா வினோத். அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் சபரி ஏஞ்சி வராரு. சபரி ஏஞ்சி வரப்ப ஃபன்னா கொண்டு போயிட்டாங்க அந்த சபரி வரும்போது. அது பார்த்தீங்கன்னா, நான் வந்து என் டீம் ஒர்க் பண்ணோம், நிறைய டீம் ஒர்க் பண்ணோம், ஆனால் எங்கள் டீம் இங்கே ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லி சபரி சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை சொல்கிறாங்க, ஏன்னா நீங்கள் இத்தனை வாரமாக இருந்ததுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சபரி வந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்புறம் கமுர்தீன் வராது. கமுர்தீன் வரும்போது சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க, 30 லட்சம் கேட்டிருக்காங்க அவங்க ஒரு பிஆர் டீம் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. அதுக்கு வந்து நம்ம கமுர்தீன் சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து கமுர்தீன் சொல்கிறாரு, டைட்டிலே 50 லட்சம் தான், நான் 30 லட்சம் அங்கே கொடுத்து மீதி வச்சு நான் என்ன பண்ண போகிறேன். போன லாஸ்ட் இயர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு விஜய் சொல்லியிருப்பாரு, சௌந்தர்யா ஒரு ப்ராப்ளம், சௌந்தர்யா சுனிதா ப்ராப்ளத்தில் பிஆர் டீம் வச்சு வர முடியாது, அவங்க இங்கே ஏதாச்சும் பண்ணாதான் அவங்க பிஆர் ஓகே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது வந்து கொஞ்சம் அங்கே வந்து கமல்தீன் சொல்லியிருக்காரு. இந்த ப்ராசஸ் நான் போயிட்டு முடிஞ்சது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஓப்பன் நாமினேஷன் வைக்கிறாங்க. இந்த நாமினேஷன் பார்த்தீங்கன்னா விக்ரமோட நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பார்த்துருப்பீங்க, எவ்வளோ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கட்டு. நாமினேஷன் பண்ணது தப்பு இல்லை, ஆனால் அந்த வேர்ட்ஸ் கொஞ்சம் ராங்காக இருந்தது. அவர் நினச்சிட்டாரு அவர் ஒரு ஹீரோன்ட்டு, பட் வெளில அப்படி என்ன ஆக போகுதுன்னு தெரில. அவர் தான் இப்போ திவ்யாக்கே கப்பை வாங்கி கொடுக்க போறாரு. அந்த அளவுக்கு திவ்யாவுக்கு ரொம்ப அட்டாக் பண்ணாங்க. இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் திவ்யாவை சொல்றாங்க. அண்ட் கமுர்தீனை வந்து பார்வதியும் அரோராவும் சேர்ந்து நாமினேட் பண்றாங்க. கமுர்தீன் வராரு. கமுர்தீன் வந்து பார்வதியும் அரோராவும் நாமினேட் பண்ணியிருக்காரு. யாரு எத்தனை பேர் நாமினேட் ஆயிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஹவுஸ் மொத்தமும் நாமினேட் ஆயிருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, திவ்யா, கானா வினோத், பாரு, கமுர்தீன், சபரி, விக்ரம், சாண்ட்ரா, சுபிக்ஷா, அரோரா இவங்க எல்லாமே நாமினேட் ஆறாங்க. மொத்த ஹவுஸ் நாமினேட் ஆயிருக்காங்க. இல்ல யாரு கேப்டன் பாத்தீங்கன்னா, இந்த வீக்கான கேப்டன்சி டாஸ்க் இல்ல,
ஆனால் யார் கேப்டன் அந்த ஹாஸ்டல் ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்களே, அந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருப்பாங்க யார் இந்த வீக்கான கேப்டனாக இருக்கும் நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதில் நிறைய பேர் பார்வை சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை பார்வை கூட கேப்டனாக இருக்கலாம், இல்லாட்டி இந்த வீக் கேப்டனே இல்லாமல் கூட இருக்கலாம். அப்படி இந்த கேப்டன் இப்போ மொத்த ஹவுஸ் நாமினேஷனில் இருக்குது. இப்போ நம்ம கண்டுபிடிச்சலாம் ஈஸியாக யார் டைட்டில் வின்னர் யார் ரன்னர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் யார் டॉप 5 கூட கண்டுபிடிச்சிடலாம். பட் அந்த ஒன்று டிடிஎஃப் யார் அடிக்க போறா அதையும் கண்டுபிடிச்சிடலாம். டிடிஎஃப் யார் அடிக்க போறா அவங்க ஒருத்தங்க ஈஸியா உள்ள போயிடும். மொத்த ஹவுஸ் நாமினேஷன்ல இருக்கு. இந்த வீக் கேப்டன் டாஸ்க் உள்ள ஒன்றும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டிடிஎஃப் போகலாம். டிடிஎஃப்போட ஃபர்ஸ்ட் டாஸ்க் நடந்திருக்கு. அந்த டாஸ்க்ல யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது கடைசியாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டிடிஎஃப் டாஸ்க் எப்படி பேசும். எல்லா சீசன்லையும் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வீக்லி டாஸ்க் பிசிக்கல் டாஸ்க் தான் வரும். அதுக்கப்புறம் நார்மல் டாஸ்க் பிசிக்கல் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு பிசிக்கல் டாஸ்க் கூட வரல வீக்லி டாஸ்க்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் டிடிஎஃப்லாச்சும் இந்த பிசிக்கல் டாஸ்க் வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கம்மி தான். 50% தான் அங்கே வாய்ப்பும் இருக்கு. 50% பிசிக்கல் டாஸ்க்காக இருந்தாலும் 50% பிரெயின் யூஸ் பண்ணுற டாஸ்க்காக கூட இருக்கலாம். அந்த டாஸ்க்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இது வந்து மலையாள பிக் பாஸ் பற்றி எடுத்திருக்காங்க. அந்த மலையாள பிக் பாஸ் இந்த வாட்டி நிறைய டாஸ்க் வச்சிருக்காங்க. காருக்குள்ளே ஏறி நிற்கிறது, ஃபர்ஸ்ட் காருக்குள்ளே உட்காந்துருக்கிறது, அப்புறம் வந்து காருக்கு ஃபுட்போர்ட் அடிக்கிறது, அப்புறம் ஒத்த காலில் நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் நடந்தது. அந்த டாஸ்க் இந்த வீக் இந்த டிடிஎஃப்லேயும் வரலாம், நம்ம பிக் பாஸ்லேயும் வரலாம். ஸோ அந்த ஒரு டாஸ்க் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரெயின் யூஸ் பண்ணுற டாஸ்க் இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா நம்ம சீசன் 5 பண்ணியிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் டாஸ்க்கே வைக்காம டேரக்டாக இதில் வந்து அது ரெண்டே பிசிக்கல் டாஸ்க் தான் டிடிஎஃப்லேயே வச்சிருந்தாங்க சீசன் 5ல. அதே இங்கே நடக்கும். ஏன்னா பிசிக்கல் டாஸ்க் ரெண்டே டாஸ்க் தான் வைப்பாங்க. வச்சுட்டு பிரெயின் யூஸ் பண்ணுற டாஸ்க் இருக்கலாம். பட் இந்த சீசன் கொஞ்சம் புதுசாக பண்ணுறோன்ட்டு பிசிக்கல் டாஸ்க்காக கூட இருக்கலாம், இல்லாட்டி பிரெயின் யூஸ் பண்ணுற டாஸ்க்காக கூட இருக்கலாம். என்னன்னு தெரியல, யார் டிடிஎஃப் அடிக்க போறான்னு கூட தெரியல. ஆனால் ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஒருத்தவங்க வின் பண்ணியிருக்காங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா எல்லாமே இண்டிவிஜுவல் கேம் தான். ஃபுல்லாக டிடிஎஃப் ஃபுல்லாகவே இண்டிவிஜுவல் கேம் தான் இருக்கும். அதனால பிசிக்கல் டாஸ்க் வந்தாலும் இண்டிவிஜுவல் கேம் தான் இருக்கும். இண்டிவிஜுவல் கேம் தான் ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக இண்டிவிஜுவல் தான் விளையாண்டாகணும். இந்த இடத்துல வந்து விக்ரம் வந்து அண்ணனுக்காக விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெயிக்க முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எமோஷனல் கேம் இந்த இடத்துல ஆட முடியாது. விக்ரம் இந்த வைக்க என்ன பண்ண போறான்னு தெரியல. இப்போ ஃபர்ஸ்ட் டாஸ்க் வீட்டுக்குள்ள நடந்திருக்கு. அந்த டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டாஸ்க்கே அப்படி என்ன டாஸ்க்காக இருக்குன்னு சொல்லி டவுட்டாகவே இருக்கு. ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு சுபிக்ஷா வின் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஸ்டுடியோல அப்டேட் பண்றேன். இன்னைக்கு என்ன டாஸ்க் நடக்க போகுதுன்ட்டு. பட் ஃபர்ஸ்ட் டேஸ் டாஸ்க் திங்கக்கிழமை நேற்றுக்கு நடந்திருக்கு. பட் அது நம்மளுக்கு இன்னைக்கு தான் டெலிகாஸ்ட் ஆகும். அதில் சுபிக்ஷா ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி என்ன நடக்குதுன்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நைட்டு ஒரு ஃபைட் நடந்திருக்கும். அந்த ஃபைட்டுக்கு உங்க சப்போர்ட் யாருக்கு கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் யாருக்கு அந்த சப்போர்ட்டுன்ட்டு. இங்கே யார் மேலே தப்பு மாட்டீங்கன்னா 2 பேர்த்து மேலே தப்பு இருக்குதான். இது ரொம்ப தப்பு யாருன்னா விக்ரம் மேலே தான். விக்ரம் வந்து ரொம்ப ஆல்ரெடி ஒரு நைட் எல்லாம் பிளான் போட்டுருவாங்க. இந்த மாதிரி திவ்யாவை வந்து நம்ம டார்கெட் பண்ணி ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்ட்டு. அதே மாதிரியே பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திவ்யா சைடு என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற வார்த்தை கேட்க மாட்டாங்க. கேட்டிருந்தாங்கன்னா அவங்க மேலே ஃபுல் கரெக்டாக இருந்திருக்கும். அது மட்டும் அவங்க பாயிண்ட்ஸை சின்னதாக வச்சா கரெக்டாக இருக்கும். ஏன்னா மொத்த பாயிண்ட்ஸ் அவங்க வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆகுது. ஸோ விக்ரம் நேற்று டிகர் பண்ணாங்க. மொத்த ஹவுஸுமே நேற்றுக்கு திவ்யாக்கு எதிராக இருந்தாங்க. சபரி மட்டும் போயிட்டு திவ்யா கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்தது. அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா சபரி அவங்க கூட சேர்ந்து பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இன்னைக்கு காலையில கூட அப்படியே ஆரம்பிச்சிட்டாங்க. விக்ரம் வந்து திவ்யா சொல்லிட்டு ஒரு சைடாக சுற்றிட்டு இருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் லிஸ்ட்லேயே உங்களுக்கு நிறைய பார்த்துருப்பீங்க. ஏன் விக்ரம் இப்படி பண்ணுறது அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சு மறக்காம சப்ஸ்கிரைப். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, லைக் போடாமல் பார்க்குறீங்க. ஒரு லைக் போடுங்க, ஒரு 10 பேர் சஜஸ்ட் ஆகும். அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த டிடிஎஃப் யாருக்கு போனால் வேல்யூவாக இருக்கும் அண்ட் நல்லாவும் இருக்கும். கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.